கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வார பலன்கள் நிகழ்ச்சிக்கான இந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூரம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு பண்ண போறார். மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க இந்த வாரத்தில். அதே மாதிரி கடகராசியில புதன் பகவானும் சிம்ம ராசியில சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் கன்னிராசியில இருக்கார். கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இதுல ஒரு பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவான் மட்டும் 21ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுறாரு. இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ப்ரெடிக்ஷன் சொல்ல போறோம். உங்களுக்கு தெரியும், நிமித்தங்களின் நம்ம பேசுகிற போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவோம். எனது மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த 6ஆம் இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, ரோகம் ருணம் அப்படின்னு சொல்றோம். வம்பு வழக்கெல்லாம் கூட அதுதான் குறிக்கிறது. அப்போ பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு மனசில் ஒரு பதட்டம் சிலருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அது ஹெல்த் ரீதியாக இருக்கும், தன்னுடைய வாழ்வியல் ரீதியான பதட்டங்களும் மேஷராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ஒரு துர்ஸ்தானம் அப்படின்னு தான் பேசுகிறோம், மறைவு ஸ்தானம்னு பேசுகிறோம். மேஷராசிக்காரர்கள் ஒரு மறைவான வாழ்க்கைங்கிறாங்க. அதாவது அடுத்து நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பல விஷயங்கள்ல ஒரு குழப்பம் இருக்கும். இதுவே ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம், சாப்பிடும் போது ரொம்ப ஒரு காரமானதோ ரொம்ப சூடானதோ ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகளை சேர்த்துக்க கூடாது. ஆனா மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா காமத்திரிகோண ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். 7ஆம் இடத்துக்குரியவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் திருமணத்துக்கு ரொம்ப யோகமான டைம் அப்படின்னு அர்த்தம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த யோகமான டைம், பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா திருமண ஸ்தானங்கள்னு இருக்கு. அந்த ஸ்தானங்களுக்குரிய தசாபுத்தி வரும்போதுதான் கல்யாணம் பண்ணணும். இப்ப நிறைய ஜாதகங்கள் வருது, நம்ம பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு வராங்க. பார்த்தீங்களா, எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு வராங்க. அவங்க ஜாதகங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணின காலம், செலக்ட் பண்ணின காலம் சரியில்லை. ஒரு ஜாதகத்துல எது திருமணத்திற்குரிய காலம் என்று சுட்டி காட்டப்படுதோ அது இருக்கு. அந்த தசாபுத்தி இப்படித்தான் பண்ணணும்னு இருக்கு. அந்த தசாபுத்தியில இல்லாம நீங்க மாத்தி திருமணம் செய்யும் போது, கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாலேயோ இல்ல இந்த தசாபுத்தி கழிந்த பிறகோ நீங்க திருமணம் செய்யறீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தசாபுத்திகள்ல திருமணம் செய்யலைன்னா வேறு திசாபுத்திகளில் திருமணம் செய்தால்தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையோடு தான் வராங்க. கிரக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம பார்த்து சொல்றோம். இப்படி இருந்தா அதை நிவர்த்தி பண்ணணுங்க, இப்படி இருக்குங்க, கலத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த தோஷம் இருக்குங்கிறோம், அது வேற. ஆனா திருமண டைம் வராமலேயே திருமணம் பண்றவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில ஒரு இனிப்பு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க, என்னுடைய மேரிட்டல் லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னா, அவங்க வரக்கூடியவங்க ஜாதகங்களை நான் பார்க்குறேன். ஏன் புருஷ முன்னாடி வரும்போதே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்காங்க, ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, திருமண நேரம்னு ஜாதகத்தில் எது குறிப்பிடப்படுகிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் அந்த தசாபுத்தியில பண்றது இல்லை. அதனால தான் நான் என்கிட்ட வரக்கூடியவங்களுக்குலாம் என்ன சொல்றேன், அந்த புத்தி வரணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த திருமண காலத்தில் செய்யக்கூடிய திருமணங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. மேஷராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார்.
இப்போ உங்க ஜாதகத்திலையும் திருமண தசாபுத்தி நடந்து இந்த கோச்சார கிரகம் ஒத்து இருக்கிற போது நீங்க கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை போட்டுறோம், அது டெய்லி ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், வீக்லியோ மந்த்லியாக இருக்கட்டும், ப்ரெடிக்ஷனை போட்டுறோம். பார்த்துட்டு ஜோதிடத்துடைய அடிப்படை புரியாதவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கோச்சாரம் மட்டும்தான் ஜோதிடம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கோச்சார பலன்கள் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் இருக்கு, எங்களுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் கிடைச்சிருத்துக்கிறாங்க. ஏன் இந்த மாறுபாடு? இதுல வேலை கிடைக்கும்னு சொன்னா சிலருக்கு கிடைக்கிறது, சிலருக்கு கிடைக்கிறது இல்லையே, ஏன் இந்த காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொந்த ஜாதகத்துல இந்த தசாபுத்தி வந்து கோச்சார ரீதியாகவும் இருக்கிற போதுதான் வேலை கிடைக்கும். ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா சொந்த ஜாதகத்தில் இருக்கணும், கோச்சாரத்தில் இருக்கணும். கோச்சாரத்தில் வரக்கூடிய காலத்தை தான் இங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்க சொந்த ஜாதகத்துல இருக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, நீங்க அந்த ஜாதகத்தை காட்டும் போதுதான் தெரியும். அப்ப ரெண்டும் மேட்ச் ஆகணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்ன சொல்றேன், உங்க சொந்த ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டுங்க, அதை பார்த்து தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறோம். இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலம். அது மாதிரி நல்ல பண வரவு தரும். பணம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு, அதுவும் ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் கோயிங்னே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மீது சில வம்பு வழக்குகள் வரலாம். பதவிகளும் கிடைக்கும், வம்பு வழக்குகளும் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமாக நீங்க இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த ஜாதகத்துல 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 3ல் இருக்கிறது இந்த கல்யாண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கெல்லாம் அருமையான நேரம். சார் எனக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, இதோடைய பலன் என்ன அப்படின்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்க்கு ட்ரை பண்றதுக்கு இந்த நேரம் சௌரியமா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பணப்புழக்கம் இப்போ இருக்கும். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை கிடைக்கும், பினான்சியல் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவுடை அம்மனை தரிசனம் பண்ணணும். திருவொற்றியூர்ல இருக்கா பாருங்க, அருள் பாலிக்கிறாள் வடிவுடை அம்மன். அவளை தரிசனம் பண்ணினா லைஃப் நல்லா இருக்கும். எனது அருமை ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம்னு பேர். அங்க போய் சுக்கிரன் உட்கார்றார் அப்படிங்கும் போது நல்ல தனபாக்கியம் தருவார். ஏற்கனவே அங்க குரு இருக்கார், அங்க சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கார். இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு என்று சொல்லக்கூடிய இரண்டுமே நல்ல காசு பணத்தை தரக்கூடிய கிரகம். ஒருத்தர் ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டிருந்தால், சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வறுமையில் வாடுவார்கள். பண பிராப்தியே இருக்க. கடுமையா உழைப்பாங்க. கடுமையா உழைச்சா பண வருமானம் வரணுமே. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த குரு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இல்லாம போறதுதான் ஒரு காரணம். அப்படி ஜாதகத்துல உங்களுக்கு குரு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கு. இது என்ன ஆகும்னா நல்ல பண வரவை தரும். ஆனா ஃபேமிலி லைஃப்ல என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஈகோ கிளாஷ் இருக்கும். இப்போ என்னாலதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க, மனைவியே ஒரு கணவனுக்கு பிசினஸ்ல சப்போர்ட் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, என்னத்தை நீங்க சம்பாதிச்சீங்க, ஏன் துணை இல்லாம நீங்க எப்படிங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பேச்சு இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல உங்க வருமானத்தை பற்றிய விஷயங்களோ குடும்பத்தை பற்றிய விஷயங்களும் தன்னால் தான் குடும்பம் இயங்குகிறது என்று பரஸ்பரம் பேசிக்கிடுவாங்க. ஒரு கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள கருத்து மாறுபாடுகள் வருகிறது. ஸோ அதுல வந்து ரிஷபராசிக்காரங்க இப்ப கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு கம்யூனிகேஷனை ரொம்ப ஒரு சில குழப்பங்களை இந்த வாரம் தரப்போகிறார். அடுத்தவங்கள்ட்ட என்ன பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு இல்லாம நம்முடைய ஒரு அவசர கோலத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் இப்ப நன்மை உண்டு. ஆனால் என்னைக்கு வந்து 3ஆம் இடத்துல புதன் இருந்தாரோ அப்ப இளைய சகோதரி, இளைய உறவுகள் இவர்களோட சில கருத்து மாறுபாடுகளும் இப்ப இருக்கும். ஏன்னா புதன் இருக்கிற இடம் அப்படி மனக்குழப்பங்கள் இருக்கு. ஒரு உயில் சம்பந்தப்பட்டது இல்லாட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், மனக்குழப்பங்களும் வந்து போகும். 4ஆம் இடத்துல வந்து சூரியன் கேது இருப்பது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதெல்லாம் அந்த அமைப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் ஹெல்த்தை பார்க்கணும். சுகஸ்தானத்தில் அது கேது உட்கார்ந்து இருக்கார், அந்த ஹெல்த்தை பார்த்துக்கணும்.
வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நல்ல வருமானத்தோட கிடைக்கும். அது குறைந்த வருமானம் இல்லை, நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்கு. மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும், வருமானமும் கூடும். இது ஒரு நல்ல வாரம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்படி முன்னேற்றம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா உங்க சொந்த ஜாதகத்துல பிரச்சனைன்னு இருக்குன்னு அர்த்தம். உடனே போய் அது அஸ்ட்ராலஜரை பார்த்து கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறோம். இங்க நம்ம கொடுக்கறது இன்ட்ரோடக்ஷன். இதுல உள்ள பலன்கள் உங்களுக்கு நடக்கலையா, நடந்ததுன்னா நீங்க தசாபுத்தி இது மேட்ச் ஆகுது, நடக்கலையா உங்க ஜாதகத்துல ப்ராப்ளம்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த பலன்கள், கோச்சார பலன்கள் தெரிஞ்சுக்கிறது காரணம். இதுபடி நடக்கணும். நடக்கலையா உங்க வாழ்க்கையில பிரச்சனை, ஜாதகத்தை எடுத்து நேரம் அஸ்ட்ராலஜரை போய் மீட் பண்ணணும். அப்ப இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கா, தீமைகள் அதிகம் இருக்கா? நன்மையான ஒரு வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரியை, சிவகாமியை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்காரு. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும், இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு குடும்பத்தில் நடத்த பணம் வேணுங்க அப்படின்னு ஓடும். பேச்சுல பாத்தீங்கன்னா ஆளுக்கு தகுந்தாற் போல பேசுற ஒரு தன்மையும் நம்மள்ட்ட இப்ப இருக்கும். மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்குரிய குரு ராசியில உட்கார்ந்து இருக்காரு. பாதக குரு தான் அவரு. கூட சுக்கிரன் உட்கார்ந்தாரு. சுக்கிரன் இப்படிப்பட்டவர் தான் விரையாதிபதி. நிறைய செலவாகும், நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணவும் செய்வீங்க. அதே நேரத்துல மனைவி பக்கபலமா இருப்பார். ஒரு வீட்டுல ஒரு காரியம்னு சொன்னா அது ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை செய்து ஸ்திரம்பட செய்வீர்கள். அதற்கு உங்க மனைவியுடைய துணை முழுமையாக இருக்கும். இப்ப என்னன்னா, ஜென்மத்துல குரு இருக்கும் போது ஏதோ ஒரு படுத்துதல் மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்குதாங்க செய்யும். மன ரீதியான படுத்துதல்கள், தன்னுடைய கடமையை சரியா செய்ய முடியலையுங்கிற ஒரு கவலை, இல்லைன்னா ஒரு ஒரு பொறுப்பு நம்ம சரியா செய்யலையே, நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பா செய்து அப்படிங்கிற எண்ணம். பண விஷயத்துல ஒரு அளவாத்தான் பணம் இருக்கும், ரொம்ப ஒரு பெரிய மிதமிஞ்சின பணம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஜென்ம குரு உட்கார்ந்துருக்காரு. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுனராசிக்காரங்க இந்த ஜென்ம குரு இருக்கிறதுனால கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏதாவது உறுத்துதல் பிரச்சனை இருக்கும். அதுவும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு சனியை பார்க்கிறார். அப்ப கால்கள்ல பிரச்சனை சிலருக்கு இருக்கும். இப்ப யாருக்காவது சனி திசை, சனி புத்தின்னு சொன்னா கால்கள்ல பிரச்சனை கொடுக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கு அவளுக்கு இந்த புத்தி தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும். அப்பாவோட உங்களுடைய கம்யூனிகேஷனா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, கூட ஒர்க் பண்றவங்களுடைய இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனா இருக்கலாம், உங்களுடைய அதிகாரியோட உள்ள கம்யூனிகேஷன், இதுல எந்த ப்ராப்ளமும் வராம பார்த்துக்கணும். சார் நான் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியுமானா அதுக்குள்ள நேரம், இது நல்ல நேரம், நல்ல சொத்து வாங்க முடியும். வீடு கடைகள் வாடகைக்கு விட்டு வாடகை வருமானம் வரும். ஒரு புதிய ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். எல்லாம் சரியா இருக்கு. ஆனா சந்திர பகவான் என்ன பண்றார், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பூரம் வரைக்கும் போறார். அப்ப 2ஆம் இடத்திற்குரிய சந்திரன் ராசியிலேயே ஆரம்பிச்சு அவர் போறார் அப்படின்னு சொல்லும் போது தாய் விஷயத்துல சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இப்ப இருக்கலாம். இந்த வாரம் 19ஆம் தேதி சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருங்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை, நல்ல புகழ் கிடைக்கும், வருமானம் தொழில் ரீதியாக உயரும். இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா, குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவதும் நல்ல பலன் தரும். சில குடும்பங்கள்ல பெண்களுடைய சாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், அவர்களுடைய சாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு. அதுல மட்டும் கவனமா இருக்கணும். யாருடைய சாபத்தையும் பெற்றக்கூடாது. சரிங்களா? அதுல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிரசவம் சம்பந்தமாக பிரச்சனை மிதுனராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா
அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக ரட்சாம்பிகை. கர்ப்ப ரட்சாம்பிகையை போய் நீங்க வழிபடணும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இப்ப பாருங்க, ஜென்மத்துல புதன் பகவான் இருக்கார். பொதுவாகவே கடகத்துல புதன் இருக்கும்போது நிறைய மனக்குழப்பம் இருக்கும். என்ன ஒரு டிசிஷன் இருக்கிறதுலையும் ஒரு குழப்பம் இருக்கும். கடகராசிக்கு ஆகாதவன் அந்த புதன். 3/12க்கு ஆதிபத்தியம் உடையவன். அந்த புதன் ராசியில உட்கார்ந்துருக்கும் போது நம்முடைய கம்யூனிகேஷன் விஷயத்தில் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் சாஃப்டா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது நல்லது. ஹார்ஷா எந்த கம்யூனிகேஷன் வச்சுக்க வேண்டாம். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் ராசியில இருப்பது சிலருக்கு வேற ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப உள்ளூருக்கு சேருவாங்க. உங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இப்ப 12ஆம் இடம் ராசி 2ஆம் இடத்துல பயணம் செய்யறார். இந்த வீக்குடைய கடைசி 2 நாட்கள் பண வருமானம் வரும். அதே மாதிரி வார்த்தையில ஒரு சுடுசுடுன்னு கோபம், சடாசடான கோபம் அது வருது இல்ல, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தீரணும். நெருப்பு வார்த்தைகள் வந்துடும் சிலருக்கு. வார்த்தைகள் ரொம்ப கோபம், அடுத்தவங்களை குத்தி எடுக்கிற மாதிரி கோபம், அப்படிப்பட்ட அமைப்புகள் வரும். செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 5ஆம் இடமும் தொழில் சம்பந்தப்பட்டது. அந்த 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 5க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப நல்ல, அதாவது 5ஆம் இடம் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இப்போ வரும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தொழில் ஸ்தானம் இருக்கு சொல்றோம் பாருங்க, 5-10க்கு அதிபதி தொழில் அமைப்பை காட்டுறது பாருங்க. அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி இப்போ உங்களுக்கு 10க்கு 6ல உட்கார்ந்து இருக்கிறார். தொழில் ரீதியாக கடன் வாங்குவதற்கு இது உதவியாக இருக்க போறது இந்த வாரம். அதே போல உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 12ல மறைஞ்சிருக்கார். சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் இப்போ ஏற்படும். உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12ல இருக்காரு. ஹெல்த்ல என்னங்க ப்ராப்ளம், அதை பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. சும்மா அப்படியே ஒத்தி போட்டுக்கிட்டே போகாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம் டாக்டர் ஒத்தி போடாதீங்க. ஸோ இந்த வாரம் வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா புதிய வேலைகள் ட்ரை பண்றதுக்கெல்லாம் சூழ்நிலைகள் சாதகமா இருக்க போகுது. இளைஞர்கள் புதிய புதிய முயற்சிகள் செய்வீர்கள். வெற்றி தோல்வியெல்லாம் வேற. நான் இறங்கி ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு இறங்கி முயற்சி பண்ண போறீங்க. கதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வளமான சூழ்நிலை இப்போ இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள். அவளை வழிபடணும். 12ல சுக்கிரன் மறைஞ்சிருக்காரு. பலருக்கு கண் தொடர்பாகவும் பிரச்சனை இருக்கும். இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் பலருக்கு இருக்கும். இவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்ணாத்தாழ சென்று வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய நன்மைனா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நம்ம ராசிக்கு உட்கார்ந்துட்டாரு. இப்போ ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. அது ரொம்ப நன்மையான ஒரு விஷயம். சிம்மராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப நன்மை. பட் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அங்க கேது உட்கார்ந்து இருக்காரு. கேதுவோட சேர்ந்து இருக்கிற போது சில வம்பு வழக்குகள் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிராக வரும். நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க, ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு வலிமையா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எதிராக உங்கள் மீது புகார்கள் தெரிவிக்கப்படும். உங்களை பலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இல்ல வம்பு வழக்குகள் தொடுப்பார்கள். அதை பத்தின ஒரு மன குமைச்சல் இருக்கும். ஆனா நீங்க துணிஞ்சு உங்க செயல்பாட்டை செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த 7ஆம் இடத்திற்குரிய சனி போய் 8ல் உட்கார்ந்தாரு பாருங்க. ரொம்ப கவனமா பார்க்கணும். 7ல ராகு, நம்ம ராசியில கேது, 7ல ராகு. அப்ப நம்மள்ட்ட பழகக்கூடிய நம்முடைய நண்பர் இல்ல நம்மளுடைய தொழில் கூட்டாளிகள், அவங்களுக்கு இப்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பிசினஸை சேர்ந்து பண்றீங்க,
இந்த காலகட்டத்தில் அவங்க உங்கள்ட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். தொழில் கூட்டாளிகள் அதிக லாபம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தொழில் ரீதியாக தன்னுடைய பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்கணும்னு உங்க தொழில் கூட்டாளிகள் எதிர்பார்ப்பார்கள். 7க்குரிய சனி 8ல. அது மனைவியா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், இதனுடைய கூட்டாளியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு மனசு மாறுபட்டும் இருப்பார்கள். ஏன்னா 7க்குரியவர் போய் 8ல உட்கார்ந்துருக்காரு. அவர்கள் விஷயத்தில் அவங்களுக்கும் சில தடைகள் இருக்கும். அவர்களால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையேன்னு கூட இருக்கலாம். 6க்குடைய சனி 8ல உட்கார்ந்தா இருப்பாருங்க. இந்த 6க்குடையவன் 8க்குடையவன் தொடர்பு வருதுனாலே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவை கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா சிம்மராசிக்காரங்க கரெக்டான மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அதுல எந்த தடை தாமதமும் இருக்கக்கூடாது. நரம்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, உடனடியாக டாக்டரை மீட் பண்ணணும். அதுக்கு என்ன மெடிக்கல் அட்வைஸ் உண்டோ அதை எடுக்கணும். அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இமிடியட் ஆக்ஷன் அதுல தேவை. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிலருக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இந்த வாரம் பேச்சுகளில் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற அமைப்பும் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. செவ்வாய் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ நீங்க பேச்சு குறைச்சிங்கன்னா இந்த வாரம் அவர் பாக்கியாதிபதியாக செயல்படுவார். மௌனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு சிம்மராசிக்காரங்க கருத்து சொல்லாதீங்க. நீங்களே அதிகம் பேசினா அவர் பாதகாதிபதியா செயல்படுவார். உங்கள் வார்த்தைகளில் கோபம் தெளித்து, இந்த கோபம் தெரிப்பதனால் வேலை பார்க்குற இடத்துல ஃபேமிலியில சில ப்ராப்ளங்கள் வரலாம். ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம் வரலாம். அதை என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வாரம் நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா நம்ம என்ன பண்ணலாங்க? சிவபெருமான் வழிபாடு செய்யணும். திருவெரும்பூர் சிவனை வழிபடணும். திருவெரும்பூர் ஈசனை நம்ம வழிபடணும். எல்லா வெற்றிகளும் வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல விஷயம் என்னன்னா, குரு சுக்கிரன் இணைந்து நம்முடைய தனஸ்தானத்தை பார்க்கிறாங்க. அதுல சுக்கிரன் நம்ம தனஸ்தானாதிபதி, குரு தனகாரகன். அப்ப 2 பேரும் இணைந்து நம்முடைய தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல சுபமான மங்களமான செய்திகள் வரும். நல்ல தனவரவும் வரும். என்ன லாபம்? நல்ல காசு பண லாபம் இருக்குங்க. ஏன்னா தனஸ்தானத்து இந்த 2 கிரகமும், காசை கொடுக்கக்கூடிய 2 கிரகமும் வாக்குது, தன வருமானம் வந்துடும். அதே போல குடும்பத்துல மனைவியுடைய பங்களிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப அவங்களுக்கு தேவையான நகை, தங்க நகை வாங்குறது, வைர நகை வாங்குவது, அதெல்லாம் சிலருக்கு விருப்பம் இருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 7ஆம் இடத்தின் அதிபதியோடு சேர்ந்தாரு. வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு. இப்போ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆனா ராசியில செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர்னா, சகோதரர்களோடு சில கருத்து மாறுபாடோ, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கொடுத்துக்கிட்டு இருப்பார். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியானவன் செவ்வாய் பகவான். அவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நம்ம கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய பயணங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஏதாவது பயணங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, பிரச்சனை ஆகிறது, அதெல்லாம் உண்டு. வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, சரியான நபர்கிட்ட கொடுக்கணும். வீடை வாங்கிட்டு காசை கொடுக்க மாட்டாங்க சில பேர். இப்போ அப்படி சூழ்நிலை இருக்கும். இல்ல நீங்களே ஒரு வீட்டுல இருக்கீங்க, காலி பண்ண போறீங்க அந்த வீட்டை. அந்த வீட்டுக்காக நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க காலி பண்ண போற இடத்துல அந்த வீட்டுடைய அட்வான்ஸ் பணத்தை திரும்ப தர மாட்டார்கள். நீங்க கொடுத்த அட்வான்ஸை இப்ப தரேன் அப்ப தரேன்பாங்க. இல்லை இன்னொரு டெனண்ட் வந்த பிறகு தாங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸை தர முடியுமாங்க. இன்னொரு டெனண்ட் வந்திருப்பாரு, அப்பவும் கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் அவங்க டிலே பண்ணுவாங்க. இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. அப்போ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்குமாங்க? வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. சுப செய்திகள், கல்யாண செய்திகள் குடும்பத்தில் கூடி வருது. இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம்
முருகப்பெருமானை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம், விளக்கு ஏற்றலாம், பரிகாரம் செய்யக்கூடாது. சாமி எனக்கு இதை கொடு, நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு பரிகாரம் செய்யக்கூடாது. இந்த வாரம் முருகப்பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, விளக்கு போடுங்க, பன்னிரபிஷேகம் பண்ணுங்க, மாலை ஈடுங்கள், மாலை வாங்கி போடுங்க, என்ன சந்தோஷம், முருகனை கொண்டாடுங்கள், ஆராதியுங்கள், அவரை போற்றுங்கள், புகழ் பாடுங்கள், அதெல்லாம் செய்யலாம். முருகனை போய் கும்பிடுங்க, அவரை வேண்டுதல் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வேண்டுதல் வச்சுக்கிடுங்க போதும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தானுங்க சாமி. அந்த சுக்கிரன் இப்ப எங்க உட்கார்ந்துருக்காரு? குரு பகவான் நம்மளுடைய ராசியை பார்க்கிறாரு, அவரோட இணைஞ்சில சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நமக்கு மிகப்பெரிய நன்மை. குரு சுக்கிரனோடு இணைந்து குரு நம்மளை பார்க்கிறார். அப்ப நல்ல தனவரவு நமக்கு வரப்போகுது. நம்ம வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரப்போற ஒரு காலகட்டம். குறிப்பா ஒரு ஃபாரின்ல போய் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப கொழுத்த யோகம்னு பேரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுமாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது, கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கிறது, ஏஐ சம்பந்தமா படிக்கிறது, இப்படி நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோடு இணைந்த சுக்கிரன் உங்களை பார்ப்பது என்பது சுப செய்திகள். சுபம்னா என்ன? கல்யாணம், காது குத்து, குறிப்பா வழகாப்பு, சீமந்தம், இது பற்றின செய்தி வரும். இது நாள் வரைக்கும் பிரெக்னன்சி சரியா அமையாதவங்களுக்கு பிரெக்னன்சி அமையும். பிரெக்னன்சி தொடர்பான சந்தோஷ செய்திகள் இருக்கும். நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய பேருங்க ஹையர் எஜுகேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. ஒரு ஃபாரின்ல போய் படிக்கிறது, ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன், அதுதான் இப்போ ஆர்வம் பெருகும். தெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. ரொம்ப யோகமா சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போது. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 12ல மறைஞ்சிட்டார். நல்ல மௌனமா இருக்கணும். இப்பெல்லாம் அவசரப்பட்டு எதையுமே கருத்து சொல்லக்கூடாது. சில பேர் வருமானத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வரக்கூடிய வருமானத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. குருவும் சுக்கிரனும் இணைந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். உங்களுடைய பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமான பயணங்களாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இப்ப கூடி வரும். அந்த பேச்சுக்களை குடும்பத்தில் நடக்கும். சனி பகவானுடைய அமைப்பு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார். ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு தாங்க இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதே போல என்றைக்கு செவ்வாய் 12ல உட்கார்ந்தாரோ கணவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இல்லாட்டா அவர் வேலையில டிரான்ஸ்பர் ஆகி போறது, அதெல்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கும். 6ஆம் இடத்திற்குரிய குரு 9ஆம் இடத்தில் இருப்பதும் கூடவே சுக்கிரன் இணைந்திருப்பதும் அலோபதி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்கள், ஆங்கில மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு நல்ல ஒரு காலம் இது. துளாராசி டாக்டர்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸுடைய வியாதிகள் எல்லாம் குணமாகும். நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு நல்ல நேரம், அருமையான நேரம் உங்களுக்கு. அதுவே குழந்தை பேரு சம்பந்தமான மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல மதிப்பு மரியாதை உயரும். 10ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பை அமைச்சு தரப்போறார் இந்த வாரம். அதுக்கு ரொம்ப சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. பாதகாதிபதி சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்கார். லாபாதிபதி சூரியன் லாபத்தில் இருக்கார். தந்தைக்கு இந்த வழியில உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும், அது சந்தேகம் இல்லை. உங்கள் தந்தை விநாயகரை வழிபட்டால் பெரிய வெற்றிகளை பெறுவார் இந்த நேரத்தில். இது நல்ல நேரம். வேலையில நல்லா இருக்கு, குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் செய்திகள் வரும்னு இருக்கு, பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போதுன்னு காட்டுது, படிப்புல முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருக்கு. 6ல் சனி இருக்கும்போது சிலருக்கு வேலை நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும், அது மறுக்க முடியாது.
சில மாசங்கள் இந்த வேலை நெருக்கடி இருந்துட்டு குறைஞ்சிரும். அதை பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணியை வழிபட வேண்டும். ஸ்ரீபுரம் போய் நாராயணி வழிபாடு செய்யணும். நல்ல வெற்றிகளை பெறுவீங்க. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பூரம் நட்சத்திரம் வரைக்கும் போறாருன்னு சொல்லும்போது உங்க அஷ்டமஸ்தானத்தில் அவருடைய பயணம் இருக்கு. பணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குருவும் சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு தங்க நகை, வைர நகை, வெள்ளி பொருள்கள், பணம், விலை உயர்ந்த பொருள்கள், இவற்றையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இப்ப நீங்க வச்சுக்கணும். திருடு போவதற்கு, காணாமல் போவதற்கு, அவை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு உரிய நேரம். இந்த நேரத்தில் போய் நான் அடகு வைக்கிறேன்னு போகக்கூடாது. நான் தங்க நகையை அடகு வச்சேங்க அப்படின்னு போகக்கூடாது. பிறருக்கு இரவல் கொடுக்க கூடாது. சிலருக்கு திடீர் தனப்பிராப்தி வரும், அது சந்தேகம் இல்லை. அந்த திடீர் தனப்பிராப்தி அது சந்தோஷமான விஷயம் எடுத்துக்கிறதுக்குரியதா நான் சொல்லலை. ஏன்னா அந்த 8ஆம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய பணம் திடீர் வருமானம் வரலாமே தவிர பிற்காலத்தில் அது பிரச்சனைகளை கொடுத்துடக்கூடாது. திடீர் வருமானம் வரும், அதாவது குறுக்கு வழியில வருமானம் வர்றதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்க உங்களுடைய நகை விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. யாரை நம்பியும் இரவல் கொடுக்க வேண்டாம். 2ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பது என்பது நல்ல குடும்பத்துல சுப செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும், அது சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், அது தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக மனைவிக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். கொழுப்பு சத்து சார்ந்த பிரச்சனைகள், சுகர் ப்ராப்ளங்கள், அதனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார். இந்த 5ஆம் இடத்துல சனியை நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு. 5ல சனி இருந்தா 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாருன்னா குடும்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தம். யாரு ஜாதகமா இருந்தாலும் சரி சார், 5ல சனி இருந்தா உடனே போய் அஸ்ட்ராலஜரை பார்க்கணும். என் ஜாதகத்துல 5ல சனி இருக்கு, எனக்குள்ள தோஷம் நிவர்த்தி ஆகணும், வழி சொல்லுங்கன்னு சொல்லி அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணியே தீரணும். அந்த குடும்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். நம்ம குலதெய்வம் திருப்தியா இருக்கான்னு பார்க்கணுங்க. 5ல சனி இருக்கா, குலதெய்வம் திருப்தியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா 5ல சனி கேது இருக்கும், குழந்தை வைத்தியத்துல பிரச்சனை இருக்கும் அங்க. அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படின்னா வேலை கிடைக்குமானா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு அயல் நாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு அயல் மாநிலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தாரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்தாரு, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. ஆனால் ஆல்ரெடி நீங்க அரசு துறையில பணியாற்றுகிறீங்கன்னா உங்களுக்கு எதிராக பெட்டிஷன் போடுவாங்க, வம்பு வழக்குகள் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. எனக்கு நாங்க என்ன பண்றதுங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்தம் உபாஸ்மகே அப்படின்னு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அது மிக முக்கியம். இந்த சந்திரனுடைய வீட்டுல பாலகஸ்தானத்துல புதன் உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு மனக்குழப்பங்கள் இப்போ இருந்துட்டு இருக்கும். 8ல சந்திரன் வர மனோ ரீதியான ப்ராப்ளம் இருக்கும். நல்ல ஒரு உளவியல் நிபுணரை நம்ம சந்திக்கிறோம். ஒரு சில பேருக்கு மன பிரச்சனைகள் இருந்தால் சைக்கியாட்ரிஸ்ட போய் சந்திக்கிறோம். மன அழுத்தம் பலருக்கு இருந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கிறது உங்களுக்கு நல்லது. அவர்கள் ஆலோசனையை பெறுவது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபடுறதுல இன்னொரு லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப 4ல ராகு,
நாகதோஷம் இருக்கு. நாகதோஷம் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட்டு அந்த நாகதோஷத்துடைய வலியே தெரியாது. எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் அந்த வலி தெரியாது. அது அது வந்து அனுக்கிரகம் உண்டு. ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுவோம். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான நேரம். சுக்கிர பகவான் நம்ம ராசியை பார்க்கிறார் சார். நம்ம லாபாதிபதி சுக்கிரன் சப்தமத்திலிருந்து நம்மளை பார்க்கிறார். யாரோடு இணைஞ்சிருக்கார்? நம்ம ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கார். நம்ம ராசிநாதன் லாபாதிபதி 2 பேரும் இணைந்து நம்ம ராசியை பார்ப்பது நல்ல லாபமான நேரம், சந்தோஷமான நேரம். என்ன சந்தோஷம்? தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணமே பிக்ஸ் ஆகலைன்னு சொல்றவர்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். மிகப்பெரிய தடைகள் இருந்திருக்கும் கல்யாணத்தில், இப்ப அதை பிக்ஸ் ஆகும். அந்த சந்தோஷம், மனம் நிறைவு அப்படி கிடைக்கும் இந்த வாரம். அதே மாதிரி பண வருமானத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ரொம்ப நாளா இருந்த ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி உறவுல ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆகும். ஒரு பிரிவு இருந்தால் அந்த பிரிவு இப்ப நிவர்த்தி ஆயிடும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா 7ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம். அதுல அந்த குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்ப இது என்ன ஆகுது? என்னதான் கணவன் மனைவி இடையில ஒரு திரும்பவும் சேர்ந்தாலும் ஒரு மனதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வலி இருந்துகிட்டு இருக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கணும். அதே போல இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டே இருக்கணும். மருத்துவ ஆலோசனை விட்டுறக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு வீடு வாடகைக்கு விட்டு அதனால் வருமானம் அதெல்லாம் அமையும். சிலருக்கு வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில ஒரு பெரிய வளர்ச்சியை தருவார். தீர்க்கமா இறங்கி செய்வீங்க தொழில. அந்த அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு. சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றமும் ஏற்படும். இந்த வாரம் உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதாவது கர்ப்பிணி பெண்களை இப்ப நீங்க சந்திப்பீங்க. கர்ப்பிணி பெண்களை சந்திக்கிற போது நம்ம வீட்டிலேயே ஒரு பலகாரம் பண்றோம் அப்படின்னா பக்கத்து வீடுகளில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். கொடுக்கணும். நம்ம வீட்டில் வந்து நல்ல ருசியான ஒரு உணவு பண்டம் தயாரிக்கிறோம். அக்கம் பக்கத்து வீடுகளில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பது நம்மளுடைய மரபில் இருந்த ஒரு பழக்கம். இன்னைக்கு யாரும் சிட்டியில் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு. அதை கொடுப்பது தெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அது. இந்த வாரம் மிக நல்ல வாரமா உங்களுக்கு இருக்க போறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சிலருக்கு இருக்கலாம். அப்பாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய நேரம் இப்போ உண்டு உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தாயுமானவர். தாயுமானவர் வழிபாடு மிகுந்த நன்மைகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு தரும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் பார்க்கிறார். ஒரு அழகான அன்பான நல்ல ஒரு நண்பர் அமைவர், அது சந்தேகம் இல்லை. பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். ஆனா திருமணத்துக்கு பார்க்கும்போது மட்டும் இந்த 7ல் புதன் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கார். பொதுவாகவே 7ஆம் இடம் வந்து திருமணத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய இடம். 7ல் சுக்கிரன் இருந்தால் அது காரகோ பாபநாஸ்தி அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். 7ல் சனி இருக்கா, அது திருமண பொருத்தம் பார்க்கும்போது 7ல் சனிங்கிறத அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் பொருத்தம் பார்க்கணும். இல்லாட்ட மேரிட்டல்ல ஒரு ஒற்றுமை வர மாட்டேங்குது. மேரிட்டல் லைஃப்ல 7ல் சூரிய பகவான் இருக்காரா, அங்கேயும் பிரச்சனை வருது. ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் ஒவ்வொரு கிரகம் கொடுக்குது. 7ல் சந்திரன் இருக்கா, நமக்கு ஒரு மன சலனத்தை கொடுத்துருது. ராசி நவாம்சம் 2ஐயும் பார்க்கணும். இந்த புதன் 7ல் உட்காரும்போது வரக்கூடிய கணவர் கூடிய லைஃப் பார்ட்னருடைய
அவங்களுடைய இந்த ஆண்மை தன்மை இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இல்லாட்டா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இதை பற்றி இந்த ஜாதகத்தை ஃபுல்லா பார்க்க வேண்டியதா இருது. ஒருத்தருக்கு 7ல புதன் இருந்தா ரொம்ப கவனமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. பொருத்தம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கறோம். பொருத்தத்தை என்னமோ சர்வசாதாரணமா பார்த்துட்டு போற விஷயம் இல்லை அது. திருமணத்திற்கு பார்க்கும்போது மிக கவனமாக அப்படி பொருத்தம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் பிசினஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. நீங்க படிக்கிறதுக்காக ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கூடி வரும். ஒரு அயல்நாட்டு பல்கலைக்கழகம் இல்லைன்னா ஒரு பி ஸ்கூல் இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இப்ப பெருகும். உத்தியோக ரீதியாக சில சுணக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். பட் டெம்பரரி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்கள் பிரெக்னன்சிக்கு கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கணும். 6ல குரு சுக்கிரன் இருக்கிற போது பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகம் இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் 8ல சூரியன் கேது சேர்ந்திருப்பது மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கு கூட நல்லதில்லை. தந்தையுடைய உடல் நலத்திலே மிக மிக கவனம் எடுக்கணும் மகர ராசிக்காரா. இப்போ அதே மாதிரி அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பகைச்சிடக்கூடாது. அதனால துன்பங்கள் வரும். அரசு வேலையில நீங்களே இருக்கீங்க, லஞ்ச லாவணிய வழக்கில் மாட்டக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க, எச்சரிக்கையா இருந்துருங்க. அப்போ எங்களுக்கு நல்லது நடக்குதுங்க, நாங்க என்ன செய்தா நல்லது நடக்குங்க அப்படின்னா, குற்றால் ஈஸ்வரன் குற்றால தமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி குற்றாலத்து அமர்ந்து இருக்கக்கூடிய குற்றாலத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில குற்றாலத்துல, அதாவது தென்காசிக்கு அருகில குற்றாலம் இருக்கு பாருங்க, அந்த குற்றாலத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபடுங்கள். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசியில ராகு 7ல கேது, நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் மனம் சுருக்கமாக இருக்கிறார், உங்களுக்கு அவ்வளவு செய்ய மாட்டேங்கிறாரு, செலவு பண்ண மாட்டேங்கிறார், முடியல அவரால். ஆனா 7ல கேது உட்கார்ந்துருக்கு. ஒரு நல்ல நட்பை நீங்க விரும்புறீங்க, ஆனால் நட்பு சுருங்குது, இல்ல நட்புக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ 2ல சனி இருக்கு பாருங்க. குடும்ப வருமானம் போதலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, குரு பார்க்கிறாரு, அப்பப்போ திடீர் வருமானத்தை கொடுக்கிறாரு. ஆனா போதுமான வருமானம் திருப்தியா செலவழிச்ச கையா என் கையே, செலவுக்கு பணம் இல்லாம இருக்கேனே, கொஞ்சம் சுருக்கி சுருக்கி செலவழிக்க வேண்டியிருக்கு, வருமோ வராதான்னு பயமா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. அப்படி அமைப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு உங்களை பார்க்கறதுனால எப்படியும் வருமானம் வந்து தப்பிச்சுக்கிடவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா 7ல பாருங்க சூரியன் கேது, அப்பாவை குறிக்கக்கூடிய காரக கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க வந்து தந்தையுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான், பாவகத்துவ அடிப்படையில சுக்கிர பகவான் அவர் 5ல உட்கார்ந்தாரு, குருவோட சேர்ந்து உட்கார்ந்தாரு. அந்த குரு உங்களை பார்க்கிறாரு, எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற முயற்சி நல்லபடியா இருக்கும். தந்தையுடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லபடியா இருக்கும். அவங்க ஹெல்த்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். 7ல சூரியன் கேது இருக்கக்கூடிய விஷயத்துல இன்னொரு நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, களத்திர ஸ்தானத்துல லைஃப் பார்ட்னர் குறிக்கிற ஸ்தானத்துல சூரியனும் கேது. இப்போ அவர் கௌரவம் பார்ப்பார், ரொம்ப உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கௌரவம் பார்ப்பார். அவருக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கும். இப்போ விநாயகரை கும்பிடணும் உங்க வீட்டுக்காரர். சில அரசு துறையில் உங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னா அவருக்கு வந்து இப்போ வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்ல. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உருவாவதற்கு இந்த சகோதரன் வகையில பாத்தீங்கன்னா, சகோதரனுக்கு இளைய சகோதரனுக்கு சில பிரச்சனைகள் இப்போ கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வண்டி வாகனங்களை கூட கொஞ்சம் கவனமா போயிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர், கரிவலம் வந்த நல்லூர் பால் வண்ணநாதர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும்.
எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்குங்க. ராசியில சனி, 7ல செவ்வாய், பகை கிரகங்கள், கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வருது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தாய் தகப்பன் வராங்க. அந்த பெண்ணு இருந்தது கும்ப லக்கணம். லக்கணத்துல சனி, 7ல செவ்வாய். உங்க பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்குங்க, கவனமா பொருத்தம் பார்த்து பண்ணணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முந்தின ஒரு சம்பவம். ஆனா உங்க பொருத்தம் பார்க்கறதுல ஏதோ தவறு பண்ணி கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பெண்ணுக்கு என்ன ஒரு கேரக்டர் கொடுத்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெண்ணாக இருப்பாங்க. ஆனா திடீர்னு எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. கணவருக்கு கோபத்தை வரும்படி அப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க. ஒரு தடவை சொல்லிட்டு விடுறது இல்லை. அந்த விஷயத்தை அவர் கோபம் வராது, கோபம் வர வச்சிருவாங்க அந்த பெண்ணு கேரக்டர். அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. லக்கணத்துல சனி, 7ல செவ்வாய்னா வருதுங்க. கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வருதுங்க. மீனராசிக்காரங்க இப்போ உங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் கவனமாக இருங்கள். நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆபீஸ்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணினாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. என்ன நாங்க நினைச்ச அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணலையே பாங்க. நீங்களே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி எடுத்துக்கக்கூடிய ஒரு மாணவரா இருக்கீங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுடைய ஒர்க்ல சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. என்ன வேலை செய்யறீங்க, நீங்க எல்லாம் படிச்சு என்ன பண்றது அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. சோ ஒர்க் பண்ற இடத்துலயும் உங்களுக்கு அது கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குது. சூடான வார்த்தைகள் பிறர் பேசிட்டு போயிடுறாங்க. கணவன் மனைவி உறவுல இப்ப ரொம்ப ரம்மியமா இருக்கணும். குறிப்பாக பெண்கள். கணவருக்கு உடல்நல பாதிப்போ, கணவன் மனைவிக்கு இடையில உறவில் பிரச்சனையோ வரலாம். சிலர் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பாருங்க, நல்ல வீடு அமையும். அந்த யோகமெல்லாம் இப்ப பெருகுது. 7க்குரிய புதன் 5ல உட்கார்ந்தாரு. அப்ப இந்த காலகட்டத்தில் சிலர் காதல் உறவுகளில் நாட்டம் கொள்வீங்க. திருமண வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை இருக்கக்கூடிய காலம். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்கிடணும். 6ல சூரியனுக்கு எதுவும் உயரதிகாரியை பகைச்சிடாதீங்க. அரசியல்வாதியை பகைச்சிடாதீங்க. இதெல்லாம் கவனமா இருந்துக்கிடுங்க. சார் ஃபாரினுக்கு போகணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இப்ப நல்லாவே அமையும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். புதிய பிசினஸ் சிலர் ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை தரும் இந்த வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?